டெல்லியில் உள்ள விபி ஹவுஸில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை. மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் பங்கேற்பு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என சிஜேபி தலைவர் அபிஜய் தீப்கே திட்டவட்டம். வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதற்கும் தங்கள் போராட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்றும் பேட்டி. நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு. நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஐஐடி, யுஜிசி, கேந்திர வித்யாலயாவின் பங்களிப்பு இருக்க வேண்டும் எனவும் ஆணை. நீட் தேர்வை கணினி முறையில் நடத்துவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்றும் கருத்து. பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவசர சட்டம் நிறைவேற்ற முடிவு. ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என டெல்லி மற்றும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு. மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை அச்சுறுத்த பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளவு தைரியம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டம். நாடாளுமன்ற மக்களவை திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரிக்கை. டெல்லியில் மாணவர் போராட்டத்தை அடுத்து தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டது மெட்ரோ ரயில் நிலையங்கள். இன்று காலை 7:30 மணி முதல் 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் வினீத் ஜோஷி மாற்றப்பட்டு நரேஷ் பால் கங்குவார் நியமனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். கல்லூரி வளாகத்திற்குள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு முறைகேடுகள் டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி மாணவர்கள் முழக்கமிட்டு எதிர்ப்பு. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறார் என்ற தகவலை உறுதி செய்தார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத். கர்நாடகா சென்ற அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை நேரில் சந்தித்து மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச முதலமைச்சர் விஜய் திட்டம் எனவும் பேட்டி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் இந்த வீக்ல கிளம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல போயிருவாங்க. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அது நமது உரிமை. கர்நாடகா செல்லும் முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்துவார் எனவும் அமைச்சர் வினோத் உறுதி. நாங்க தான் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்க தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமா கட்ட விடாம இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார்.
ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். முன்ஜாமீனுக்கான பிணைத் தொகை இன்று செலுத்தும் பட்சத்தில் நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டியிருக்கும் என தகவல். கரூர் விரைவு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜர். கரூரில் கடந்த 2021ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் ஆஜராகியுள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஆலோசனையில் சி.வி. சண்முகம் ஆப்சென்ட். புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பசுபதி உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்கிறார் இபிஎஸ். சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவாளர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் நன்னிலம் தொகுதி எம்எல்ஏ ஆர். காமராஜ் பங்கேற்பு. சென்னை தலைமை செயலகத்தில் அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. அமமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் அரிசி விலை விண்ணை முட்டும் நிலையில் உள்ள நிலையில் வெறுமனே தியேட்டரில் படத்தை பார்த்துக் கொண்டு அழுவது அமைச்சர்களுக்கு அழகல்ல என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். காவிரி விவகாரம், தமிழ்நாட்டில் நீடிக்கும் வறட்சி, வரவிருக்கும் எல்னினோ உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தல். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பற்றி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்றைக்கி பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால் எல்னினோன்னு ஒன்று வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வறட்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் தண்ணி இல்லை, நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்றைக்கி ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. காவல்துறையினர் எங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிவிட்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் அருணாச்சலத்தின் தாயார் கண்ணீர் மல்க புகார். இப்போ எங்க 3 பேரையுமே ஏமாத்தி எங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் சம்மதிக்கவே இல்லை. என் பிள்ளைய வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க இல்லை. இது எங்க நான் சொல்லுவேன். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம். வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கறிஞர்கள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பித்த குறுகிய நாட்களுக்குள் இனச்சான்று வழங்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நீதித்துறை கடிதம். ஆதி திராவிடர்களுக்கு விண்ணப்பித்த 2 நாட்களிலும் பழங்குடியினர்களுக்கு விண்ணப்பித்த 1 வாரத்திற்குள்ளும் சான்று வழங்க அறிவுறுத்தல். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் மணியன் மற்றும் வடபழனி கோயில் இளைநிலை உதவியாளர் சஸ்பெண்ட். ஊழல் மற்றும் ஒழுங்கின்மை புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிரடி நடவடிக்கை. கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து மது போதையில் காவலர் அட்டகாசம். மருத்துவமனையில் உள்ள செவிலியர்களை ஆபாசமாக திட்டி ரவுடி போல நடந்து கொள்ளும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. அண்ணே நம்ம போன்ல ரெக்கார்ட் பண்ணி தூத்துக்குடியில் கடந்த 15ஆம் தேதி 56 வயது மூதாட்டி தலையில் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விவகாரம்.
வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செய்து தாக்கியதாக கன்னியாகுமரியை சேர்ந்தவர் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் மது போதையில் கிடந்த பெண்ணை மீட்ட ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு பசியால் அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு புட்டிப்பால் வாங்கி கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஈசல் வகை பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் அவதி. தொடர்ந்து 3 நாட்கள் மருந்துகள் தெளித்தும் பூச்சிகள் பெருகுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என குடியிருப்பு வாசிகள் கலக்கம். தமிழ்நாட்டில் இளநிலை MBBS, BDS படிப்புகளில் சேர 70,485 பேர் விண்ணப்பம். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,760 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 29,725 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். சென்னை தாம்பரத்தில் இருந்து தென்காசிக்கு ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 5, 8, 13 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் சேவை. மறுமார்க்கமாக தென்காசியில் இருந்து தாம்பரத்திற்கு ஜூலை 31, ஆகஸ்ட் 2, 7, 9, 14 மற்றும் 16 ஆகிய தேதிகளுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கும் தென்னிந்திய ரயில்வே நிர்வாகம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வருவதால் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து அருவிகளிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூலை 30 வரை மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அகமதாபாத்தின் பல்வேறு சாலைகளில் சூழ்ந்துள்ள மழை நீர் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். தொடர் கனமழை காரணமாக அசாமின் குவாஹாத்தி பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். குஜராத் மாநிலம் நவ்சாரி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்கள் பத்திரமாக மீட்பு. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். குஜராத் மாநிலம் வாபி பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள். 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. மேற்கு வங்கத்தின் குப்திபாரா கோவிலில் நடைபெற்ற பாரம்பரிய கருவூல கொள்ளை நிகழ்ச்சி. ரத யாத்திரையை ஒட்டி உணவு நிரம்பிய மண்பாத்திரங்களை அள்ளி சென்ற பக்தர்கள். பூரி ஜெகநாத் கோயிலில் பகுதா யாத்திரை கோலாகலமாக தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். இந்தியா, கனடா, இங்கிலாந்து, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 17 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 10% வரி என அமெரிக்கா அறிவிப்பு. 12.5% வரி விதிக்கும் பட்டியலில் முன்பு இந்தியா சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.